உங்ககிட்ட ஃப்ரீ கிளாஸஸ் படிக்கிறதுக்கு நான் டீசெண்டாக ஒரு கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வந்தால் நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பேன்னு எனக்கு சொல்கிறீங்க சார். இப்போது நான் ஒரு டீசென்ட் கேபிட்டல்னா எனக்கு ஒரு 20,000 30,000 எனக்கு கேட்டால் ஒரு டீசென்ட் கேபிட்டல், எனக்கு அதுவே ஒரு பெரிய அமௌண்ட். நான் அதை கொண்டு வந்தால் ஏன் நீங்கள் எனக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 20,000 30,000 எடுத்துகிட்டு வர உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் 20,000 இன்வெஸ்ட் பண்ணால் உடனே நான் வந்துட்டு அடுத்த மாதமே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், ட்ரேடிங்கை பற்றின ப்ராப்பரான அவேர்னஸ் உங்கள்கிட்ட இருக்காது. அந்த மாதிரி மைண்ட் செட்டோட என்கிட்ட வரும்போது நீங்கள் வித்தின் 2 டேஸில் அந்த 20,000 வாஷ் அவுட் பண்ணிடுவீங்க. 20,000 உங்களால் மந்த்லி ஏர்ன் பண்ண முடிஞ்சுட்டா 500 to 2,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஆசைப்படுறது ஒரு பெரிய ஆசையாக இருக்கிறதுனால உங்களோட 20,000 வித்தின் இந்த 2 டேஸ்லேயே வாஷ் அவுட் ஆகிடும். அப்படியே வாஷ் அவுட் பண்ணி ஒரு 20,000 ரூபா ஒரு 5 டைம்ஸ் போட்டு ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, ஏன்னா 20,000 ரூபா லாஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி 20,000 போட்டு அந்த 20,000 ரெக்கவர் பண்ணணும்னு தான் நினைப்பீங்களே தவிர ப்ராப்பராக பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. திருப்பி அந்த 40,000 லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த 20,000 இன்வெஸ்ட் பண்ணி ஐயோ 40,000 லாஸ் ஆயிடுச்சு, அந்த 40,000 ரெக்கவர் பண்ணணும், இந்த மாதிரி மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நானும் லாஸ் பண்ணி அடிபட்டு வந்தவன். ஸோ அதனால சொல்கிறேன், அந்த மைண்ட் செட்டை மாற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் என்ன சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேயே ஒரு டீசெண்டான கேபிட்டல் வந்தீங்கன்னா அந்த டீசெண்டான கேபிட்டலை டீசெண்டாக உங்களால் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியுங்கிறத நான் கன்சிஸ்டண்ட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பண்ணும்போது நீங்கள் லாஸ் பண்ணாமல் டீசெண்டான ப்ராஃபிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்ல உங்களோட கான்ஃபிடென்ட் பில்டப் ஆகும். அதனால தான் சொல்கிறோம், உங்களுக்கான டீசெண்டான கேபிட்டல் வரும்போது தான் டீசெண்டான ப்ராஃபிட்ஸும் உங்கள் கையில் கிடைக்கும். இல்லை நான் 30,000 என்னால் ட்ரேட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆசை பேராசையாக மட்டும்தான் இருக்கும். அந்த பேராசை இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங்கில் வந்து கேம்பிளிங்காக ப்ளே பண்ணுவீங்க. கேம்பிளிங்காக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எல்லாரும் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது.